ஸோ மேட்ரிக்ஸ் பத்தி 10th ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் பத்தி இன் +1 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு வர்றது தான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம படிச்ச டாபிக் என்ன? ஆக்சுவலா 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7th சாப்டரா இது இருந்தது. சரிங்களா? 7th சாப்டரா இது இருந்திருக்குது. இதான் மேட்ரிக்ஸோட கண்டென்ட். உங்க 11th ஸ்டாண்டர்ட். அப்ப இதுல என்ன தெரிஞ்சிட்டு இருந்தீங்க 11th அண்ட் ஆல்சோ 10th என்ன தெரிஞ்சிருந்தீங்க? அத சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சார் மேட்ரிக்ஸ்னா ஒரு காலம்குள் ஒரு பாக்ஸ்க்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் சார். அண்ட் அதை ஆட் பண்றது வந்துட்டு டைரக்டா ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல் எம் இன்டூ என் இருந்தா அதை வந்துட்டு ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணலாங்க சார். ஒருவேளை ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம் இன்டூ என் இல்லைன்னா நம்ம வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸை ஆட் எல்லாம் சப்ராக்ட் பண்ண முடியாதுங்க சார். அது வந்துட்டு நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது ரோஸ் இன்டூ காலம்ல மல்டிப்ளை பண்ணுவோம் சார். என்ன ரூல்? புரியலைங்க சார். என்ன ரூல்? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ரூல்? ரோவும் இன்டு காலம் தான் சொல்லிக்கிறீங்க. என்ன ரூல்? ரோ இன்டு காலம் நீங்க அது என்ன ரூல்? மல்டிப்ளிகேஷன் ரூல் என்னது? ஆக்சுவலா இதுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லிட்டீங்க. அடிஷன் சப்ட்ராக்டா இருந்தா ஈக்குவல் ஆர்டரா இருந்தா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஈக்குவல் ஆர்டர். எஸ் சார். அப்ப மல்டிப்ளிகேஷன் என்ன ரூல்னு கேட்டேன். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன ரூல்? ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க சார். ஓகே. ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. m into n வந்துட்டு n into m ஆ இருக்கணும். m உம் n உம் ஈக்குவலா இருக்கணும் சார். That means what? அது எப்படி நீங்க தியரிட்டிக்கலா சொல்லலாம்? That means ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ரிசல்ட் இந்த ரோவும் காலமும் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா m/p கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா இன் மேட்ரிக்ஸ். சரி, அப்புறம் அடுத்தது என்ன லேர்ன் பண்ணீங்க? அடுத்தது வந்துட்டு டிட்டர்மினன்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற டேர்ம்ஸை கிராஸ் டயகனலா மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும் சார். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த நியூஸ் சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் பண்ண முடியும் டிட்டர்மினன்ட். எஸ் சார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தீங்களா? எஸ் சார். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துருந்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்கிறேங்க. என்ன தெரியும் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் போகலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கியூ மேட்ரிக்ஸ்? ஸ்கியூ மேட்ரிக்ஸ் வந்துட்டு பிஎஸ்சி இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். எழுதிட்டேன். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? எஸ் சார். A transpose is equal to minus A. சரி. ஸ்கியூ சிமெட்ரிக்னா மைனஸ் A. ஸ்கியூ சிமெட்ரிக்னா மைனஸ் A, நார்மலா இருந்தா பிளஸ் A. எஸ் சார். ரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? தெரியலைங்க சார். தெரியல. ரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அது ரொம்ப பேசிக் மேட்ரிக்ஸ் தான். அது என்னது? காலம் மேட்ரிக்ஸ். சொல்லுங்க எப்படி இருக்கலாம்? மேபி ரோ ஃபுல்லா ஜீரோவா இருக்குமாங்க சார்? ஓய், அது நான் என்ன இப்படி பேசுறேன்? இல்ல ரோ மட்டும் இருக்குமாங்க சார்? ரோ மட்டும் ஒரு சிங்கிள் ரோ மட்டும் எப்படி இருக்கு பாசிபிள் இருக்குது? ரோ எப்படி இருந்தாலும் ஒரு வேல்யூ இருந்தாலும் இது ஒரு ரோ ஒரு காலம். கரெக்ட்டா? ரோ பாசிபிளே இருக்காது. எந்த மேட்ரிக்ஸ் இருந்தாலும் ஒரு என்னது ரோ மட்டும். ரோ இருக்க மட்டும் பாசிபிள் கிடையாது. ரோவும் இருக்கும், காலம் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். என்ன எக்ஸாக்ட்டா என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ரோ எவ்வளவு காலம் வேணா இருக்கலாம். ஓகேங்க சார். காலம் மேட்ரிக்ஸ்ல
ஒரே ஒரு ஒரு காலம் காலம் எவ்வளவு வேணா இருக்கும். அவ்வளவுதான். அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு காலத்தை மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு இங்க 10 வேல்யூ 1 2 3 4 5 6 எவ்வளவு வேல்யூ வேணா என்ட்ரி பண்ணிக்கலாம். எஸ் சார். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒரே ஒரு ரோ. மத்தபடி எவ்வளவு காலம் வேணா என்ட்ரி பண்ணிக்கலாம். இது எப்படி சார் காலங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு வெர்டிகல் லைன் போட முடியுமோ அது வந்து காலம். எவ்வளவு அரிஷன் அந்த எலிமெண்ட் மேல எவ்வளவு அரிஷன் லைன் போட முடியுமோ அவ்வளவு ரோ. ஒரே ஒரு வெர்டிகல் லைன் தான் போட முடியும். தட் மீன்ஸ் ஒரே ஒரு அரிஷன் லைன் தான் போட முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெர்டிகல் லைன் தான் போட முடியும். சரிங்களா? எல்லா எலிமெண்ட்டும். அனதர் வெர்டிகல் லைன் பாசிபிள் கிடையாது. சரிங்களா? அதான் வந்து ஒரு காலம்னா ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் பாயிண்ட். சரிம்மா. இதை படிக்கும்போது சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் பத்தி சொல்லி கொடுத்தோம். நம்ம டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ எடுக்கும்போது 0ன்னு கிடைச்சதுன்னா அது வந்துட்டு சிங்குலர் சார். சூப்பர், வெரி குட். 0ன்னு கிடைக்கலன்னா அது நான் சிங்குலர். நான் சிங்குலர். வெரி குட்மா, கரெக்ட். சரி, வேற என்ன ஐடியா தெரியும்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி ஐடியா? நோ சார். ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் வந்து எனி ரோ எனி காலம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதனோட வேல்யூ என்ன ஆகுது? நாட் சேஞ்ச். நாம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் டிட்டர்மினன்ட் ரூல் படி எனி ரோ எனி காலம் யூஸ் பண்ணி பண்ணாலும் நம்ம வேல்யூஸ் என்ன ஆகாது? சேஞ்சஸ் ஆகாது. யூஸ் பண்ணிக்கலாம். சரியாமா? அடுத்தது ரொம்ப ஈஸி. எனி 2 rows or any 2 columns. எனி 2 columns, எனி 2 rows ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ஈக்குவலா இருக்கும். 0 ஆயிரும். 0. ஓ எஸ் சார். மறந்துட்டீங்களா? அதாவது 1 2 1 2 இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1 2 ஏடா டிட்டர்மினன்ட் 0ங்க சார். 0. இதே மாதிரி 3 மேட்ரிக்ஸ் வந்தா சரி 1 2 3 1 2 3 4 5 6 இதே பண்ணாலும் இதனோட டிட்டர்மினன்ட் நீங்க இது மாதிரி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு 0ன்னு எழுதிக்கலாம். இது எனி 2 rows ஆர் எனி 2 காலம்ஸ்ங்கற கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க 1 2 3 4 5 6 இதோட ஐடென்டிக்கல் ஈக்குவலா இருந்தாலும் இல்ல மல்டிபிளா ஸ்கேலா இது 1 2 3 இதுல இது 2 4 6 இந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆகலாம்? எய்தர் ஈக்குவல் வேல்யூவா இருக்கலாம் ஆர் சம் மல்டிபிளா ஸ்கேலரா இருந்தாலும் இது என்னது 2 வெளிய எடுக்க முடியுமா? 2 வெளிய எடுத்து என்ன கிடைக்கும்? 1 2 3 ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 தான். 0. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் சார். சோ another property diagonal matrix இருந்ததுன்னா that means diagonal determinant இருந்தா நீ only diagonal values மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். நீ full matrix row wise column wise மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. ஒரு diagonal matrix இருக்குன்னு வெச்சுக்கோ. diagonal matrixனா உங்களுக்கு தெரியும். 2 0 0 3 சரி இங்க 0 இங்க 3 0 0 0 4 இதுக்கு போயிட்டு நீ வந்து மடக்கட்டு இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரோவா ஒவ்வொரு காலமா மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா நீ கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? ஒன்லி மல்டிபிள் ஆஃப் டயகனல். அதான் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஒன்லி மல்டிபிள் ஆஃப் டயகனல் அதான் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்ப 2 into 3 into 4 6 24 அவ்வளவுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டுமா? என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்? 3 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த ஜீரோ கான்செப்ட் இருக்குது. இதுக்கு பேரு டயகனல் மேட்ரிக்ஸ். இல்ல இந்த டயகனல் பேஸ் பண்ணி அது ஓகே, அதுவும் வரும் சொல்லிடுறேன். அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நீ சொன்னது கரெக்டா? ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் பாசிபிள் தாங்க. என்ன ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ். இது மூணுமே ஒரே டைப்ல தான் இருக்கு. இது ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் போடுறேன். ஆக்சுவலா மேட்ரிக்ஸ்னா பாக்ஸ் வரும். சொல்லுங்க, இது இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஐடென்டி தெரியும். ஐடென்டியோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஐடென்டி வேல்யூ 1 1 1 1 0 0 0 0 0. அப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 ன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எஸ் சார். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தெரியலங்க சார்.
இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டயகனல் தான் நம்மளுக்கு சூப்பர் செட். உங்களுக்கு தெரியும் செட்னா யாரு, சூப்பர் செட்னா யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒன்றும் இல்லை. டயகனல் வேல்யூஸ் would be சேம் எக்ஸப்ட் 0. Diagonal values would be same 2 0 0 0 2 0 0 0 2. இந்த மாதிரி வந்து நான் பாருங்க diagonal value 2 2 2 இருக்குதா, அதே மாதிரி 3 3 இருக்குமா, 4 4 வருமா, எது வந்தாலும் சரி diagonal values சேமா இருந்ததுன்னா that is called a scalar matrix. எஸ் சார். நோட் பண்ணிக்குமா, நோட் பண்ணிக்க. ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மேபி 1 மார்க்ல கேட்கலாம். உங்களுக்கு உள்ள இருந்து தான் கேட்குறாங்க. பட் இது ஜென்ரல் ஐடியாவுக்கு வெளியே இருந்து கேட்டாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். அப்போ 3 பாயிண்ட் இப்போ சொல்லிக்கிறேன். 4வது பாயிண்ட் சொல்ல போகிறேன். டயகனல்னா யாரும் சொல்லிக்கிறேன், ஸ்கேலார்னா யாரும் சொல்லிக்கிறேன், ஐடென்டிட்டினா யாரும் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஜீரோ மேட்ரிக்ஸ். எல்லா வேல்யூம் ஜீரோ வரணும். ஜீரோ மேட்ரிக்ஸ் இஜெட் நோட் பண்ணுவாங்க, ஓ நோட் பண்ணுவாங்க. ஜீரோ மேட்ரிக்ஸை ஓ நோட் பண்ணுவாங்க. எல்லா வேல்யூம் ஜீரோ இருந்தால் அது ஜீரோ மேட்ரிக்ஸ். டயகனல் மட்டும் ஒன்றுலேருந்து மற்றதெல்லாம் ஜீரோ இருந்ததுன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். டயகனல் சேமாக இருந்து மற்றதெல்லாம் ஜீரோ இருந்ததுன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டயகனல் மட்டும் வேல்யூ இருந்ததுன்னா that is called a diagonal value. எஸ் சார். இப்போ 4 டைப்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, டிட்டர்மெண்ட் பற்றி பேசும்போது எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு ஸ்பெஷல் டைப்பாக ஈஸியாக நம்ம டிட்டர்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் பற்றி நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம டிட்டர்மெண்ட் ஈஸி. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கலாம்? 4 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். 4 + 4 8 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் என்ன? 1 2 3 0 4 5 0 0 இந்த மாதிரி வருது. 0 0 2 இந்த மாதிரி வருது. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் another one 1 2 3 0 0 5 0 2 3 இது வந்தாலும் இது another type of triangle matrix. triangle matrix நிறைய ஃபார்மேட் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? another format 1 0 0 2 3 0 5 6 7. this is also another triangle matrix. இந்த டைப்புக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டயகனல் எதுவுமே ஜீரோ இல்லைல்ல. மெயின் டயகனல் எதுவுமே ஜீரோ இருக்கக்கூடாது. ஜீரோ இருந்தாலும் ஜீரோ ஆயிரும். மெயின் டயகனல் ஜீரோ இருந்தால் ஜீரோ ஆயிரும் போதும், அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன வரும்? இது எல்லாம் போட்டதுக்குமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்னது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து தான் உங்களுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ. அப்போ இந்த மெயின் டயகனல் வந்து ஜீரோ இருக்குது. மெயின் டயகனல் பாரு இங்கே ஜீரோ இருக்குது. அப்போ இது டேரெக்டாக ஜீரோன்னு போட்டுக்கலாம். நீங்கள் மனக்கட்டு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சரியாம்மா? ஓகே சார். நீ செக் பண்ணி பாரு, ஆகுது ஆகலை மட்டும் செக் பண்ணி பாரு. அதே மாதிரி இதுக்கு என்னது, இது மெயின் டயகனல் மட்டும் போட்டால் போதும். மெயின் டயகனல் எவ்வளோ வருது, அதே மாதிரி இதுக்கு மெயின் டயகனல் போட்டால் போதும். சரிங்களா? இது இங்கே மனக்கட்டு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது டிட்டர்மெண்ட். இப்போ 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளை வந்து டிவைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்? எனி ஐடியா? ஆல்ரெடி நான் நடத்தும்போது சொல்லிக்கிறேன், ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. சொல்லுங்கள், மேட்ரிக்ஸுக்கும் டிட்டர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? மேட்ரிக்ஸ்னா யார், டிட்டர்மெண்ட்னா யார்? ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் தெரியும், டிட்டர்மெண்ட் டெஃபினேஷன் தெரியும். பட் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்காக இருக்கும்? ஓகே, மேட்ரிக்ஸுங்கிறது நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு எழுதுறீங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? எண்ட் ஆஃப் ரிசல்ட் ஒரு பாக்ஸ் தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் இஸ் கெட்டிங் த மேட்ரிக்ஸ் ஒன். எய்தர் 1/1 மேட்ரிக்ஸ் வந்தால் தான் அது ஸ்கேலாராக மாறும். சப்போஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1/1 வரும்போது தான் ஸ்கேலாராக வரும். அது வரைக்கும் அது மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். பட் டிட்டர்மெண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டு, அது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்னமா மாறுது? ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக மாறிடுது. ஒரு சிங்கிள் எலிமெண்ட் கான்ஸ்டன்ட் டைமாக கிடைச்சு. சரிங்களா? இதை வச்சு என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான் மறந்துட்டீங்க. தட் மீன்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கிறேன். மேட்ரிக்ஸ்னா வெக்டர்னா, மேட்ரிக்ஸுக்காகவே வெக்டர். டிட்டர்மெண்ட்னா ஸ்கேலார். டிட்டர்மெண்ட்னா ஸ்கேலார். ஏன்னா இஸ் கெட்டிங் த சிங்கிள் வேல்யூ. But is getting the is multiple addition or subtract is getting the another type of matrix only.
அப்ப எவ்ரி மேட்ரிக்ஸ் வந்து வெக்டர் ஃபார்மேட் இருக்கிறது வந்து இஸ் கன்வெர்ட் டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். வெக்டர் ஃபார்மேட் இருக்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு வெக்டர் படிக்கணும்னா நம்மளுக்கு பேசிக் ஐடியா ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்டோட கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்டோட கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். எதனாலனா எவ்ரி வெக்டர் கேன் பி ரிட்டன் as in the format of matrix. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இது பண்ணணும். சரிங்களா? Yes, sir. So any doubt regarding this basic things. Another very important basic formula already படிச்சீங்க. Transpose of matrix பத்தி பேசல அதிகமா. டைரக்டா ஸ்கியூ மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பத்தி போயிட்டோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு கிட்டத்தட்ட 10-15 ஃபார்முலா இருக்குது. நார்மல் ஃபார்முலா நிறைய படிச்சிருப்பீங்க. என்னென்ன ஃபார்முலா படிச்சீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பியா இருந்தா ஆர் தட் மீன்ஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி பாசிபிள். இது ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. வெரி குட். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஏபி மல்டிப்ளை ஆகும்னா ஆர்டர் ஆஃப் ஏல இருக்கிற காலமும் ஆர்டர் ஆஃப் பியில் இருக்கிற ரோவும் ஈக்குவலாக இருக்கும். ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அனதர் பாயிண்ட். அது சொல்லிட்டீங்க. தேர்ட் பாயிண்ட், ஏ வந்து ஏஐஜேவா இருக்குதுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும்? ஏஜேஐ இருக்கும். ஏஜேஐ இருக்கும். கரெக்டுங்களா? இது ஐஜே ஐஜேவா இருக்கும்போது அது என்னவோ ஜேஐயா மாறும். கரெக்டுங்களா? திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்கு சார் இதை சொல்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா வருதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம போக முடியும். அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் டிரான்ஸ்போஸோட ஃபார்முலா ஏ ஓல் டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா என்ன? A transpose B transpose plus A transpose. ஓகே, இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா. சரிடா தானே? Yes, sir. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஒன்ல. இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க படிச்சது இல்லை. கரெக்டுங்களா? Yes, sir. படிச்சிருக்கீங்களா படிக்கிறீங்களா? ப்ளஸ் ஒன்ல இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் படிச்சுக்கிறீங்களா? இன்னும் படிக்கலைங்க சார். ஓகே, அது இப்பதான் பார்க்க போறீங்க. ஸோ அதான் கேட்க போறேன். இன்வர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மேட்ரிக்ஸ்ல. டிட்டர்மெண்ட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க படிக்க முடியும். உங்களுக்கு டிட்டர்மெண்ட் பார்த்தா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்துருக்கீங்க ப்ளஸ் ஒன்ல. அண்ட் கோபேட்டர் மைனர் பார்த்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ கோபேட்டர் மைனர் பார்த்துருக்கீங்க. அண்ட் ஓகே, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டீங்களா? அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்துக்கிறீங்க. மற்றபடி அங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம டிட்டர்மெண்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துக்கிறீங்க. இதுதான் நம்மளுக்கு மெயினாக பார்த்துக்கிறீங்க தவிர மற்றபடி அங்கே 11th பார்க்கல. இங்கே என்ன பெருசாக பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ப்ளஸ் 2ல பார்க்க போகிறீங்க. சரியாம்மா? சரி, இப்போ சொன்ன இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா?